நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லவ், அடுத்து வந்து ஃபியர். இது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி இம்பேக்டை கொடுக்குது, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் இது எப்படி நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மொத்த மூளையுமே இந்த ரெண்டு லவ் அண்ட் ஃபியர் மூலியமாக தான் மெக்கானிசமாக வந்து இயங்கிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபியர். அதை நான் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுருக்கிறேன். ஒன்று வந்து ப்ரைமரி ஃபியர், இன்னொன்று வந்து செகண்டரி ஃபியர். ப்ரைமரி ஃபியர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரைமரி ஃபியருங்கிறது லவ், அது மட்டும் கிடையாது. ப்ரைமரி ஃபியருங்கிறது காடு மேலே இருக்கிற ஃபியர். அது மட்டும் இல்லாமல் ஃபியர் ஆஃப் டெத்து, அது மட்டும் இல்லாமல் ஃபியர் ஃபார் டிசீஸ், நோய்க்காண்டி பயப்படுறது, இது எல்லாமே வந்து ப்ரைமரியாக ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிறது. ஆனால் செகண்டரி ஃபியருங்கிறது வந்து டிபெண்ட் ஆன் த சுச்சுவேஷன். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் வந்து அந்த ஃபியர் வந்து மாறும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு சில்ட்ரனாக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து வேலைக்கான ஃபியர் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்குமா இல்லை கிடைக்காதா, இல்லாட்டி நம்மளுடைய வேலையோட ரிஜெக்ஷன் மூலியமாக வந்து வரக்கூடிய ஃபியர், இது எல்லாமே டிபெண்ட் ஆன் த சுச்சுவேஷன். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஃபியர் வந்து மாறும். இந்த ஃபியர் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த ஃபியர்லாம் உதவும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கத்தை பார்க்குறீங்க, அந்த சிங்கம் வந்து தூரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்காது, உங்களுடைய கோலை பார்த்து வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. ஆனால் அந்த சிங்கத்தை நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்கும்பொழுது தான் அந்த சிங்கத்தினுடைய பயம் உங்களுக்கு அதிகமாகும். அப்போ தான் உங்களுடைய மூளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அடாப்ட் ஆகி உங்களுடைய கோலுக்கான வழியை வந்து ஈஸியாக எடுத்துக்கும். அதுக்கடுத்து அந்த கோலை வந்து நீங்கள் திரும்பி, அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கடை தொடங்கணும் அப்படின்னா, நீங்கள் உடனே அந்த ஃபியரை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் வந்து அதுக்கான வேலையை வந்து உங்கள் மூளை தானாக எடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் வந்து ஃபிகரிங் அவுட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ரைமரி ஃபியர் அண்ட் செகண்டரி ஃபியர். நீங்கள் வந்து அந்த ஃபியரை நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய நியூரான்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி அதுக்கான ப்ராப்ளம் சால்விங்கை வந்து ஈஸியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது லவ்னா என்ன, ரெண்டு பேருக்கு நடுவில் வர்றது தான். ஆனால் அது மட்டும் லவ் கிடையாது. உதாரணத்துக்கு சில பேர் எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும், ஸ்பிரிச்சுவலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து டெத்தை வந்து விரும்புவாங்க, சில பேர் வந்து டிசீஸை விரும்புவாங்க, சில பேர் வந்து பெயினை விரும்புவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ப்ராக்ரஸுக்கு உதவுறது வந்து இப்போ லவ்விங் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராக்ரஸ் இஸ் ஈக்குவல் டு லவ்விங் ஆஃப் அ ப்ராசஸ். நீங்கள் இப்போ ஒரு செய்கிறீங்க அப்படின்னா, அந்த செயல் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ். அதாவது அந்த செயலை செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கேமை விளையாண்டு வின் பண்ணுறதை விட அந்த கேம் விளையாடுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த கேமை வந்து நீங்கள் எவ்வளோ நீங்கள் விளையாண்டாலும் உங்களுக்கு அந்த விளையாட்டு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து அதிகமான வின் பண்ணாலும் அதில் வந்து ஈடாகாது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராசஸ், லவ்விங் ஆஃப் ப்ராசஸ், நீங்கள் ஒரு டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராசஸ் ஆஃப் லவ்விங். நீங்கள் வந்து ப்ராசஸை வந்து லவ் பண்ணாலே போதும், அது வந்து உங்களுக்கு பெரிய ப்ராக்ரஸை வந்து தரும். லவ்வாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபியராக இருக்கட்டும், இந்த ரெண்டு மெக்கானிசமே வந்து ஒரு ஃபிலாசபர் மூலியமாக வந்து இந்த கண்டென்ட் மூலியமாக தெரியுது. எனவே உங்களுடைய ஃபியரை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள். உங்களுடைய ப்ராசஸ், அந்த டூயிங் த ப்ராசஸை வந்து அதிகமாக வந்து நேசிங்க. அதை வந்து ஃபால் இன் லவ் வித் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் சொன்னது எல்லாமே வெறும் தியரி தான். இதில் ஏதோ லிமிட்டேஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க.